அதாவது ஒரு கடற்கரையோரம் எடுக்கிற அந்த அளவுக்கு வந்து அந்த அந்த அலோவபிள் லிமிட்டுக்குள்ளதான் இருக்கும். இது வந்து அப்நார்மலா இருக்கும், கிட்டத்தட்ட 10% இருக்கும் சில்ட் கண்டென்ட். பட் அங்க வந்து 8 அந்த அலோவபிள் லிமிட்டுக்குள்ள இருக்கும். பட் இருந்தாலும் அதையும் நம்ம சோதனை செஞ்சுதான் அதையும் நம்ம வாங்கணும். ரசாயன பொருட்கள் கலந்ததுனால தாய்ப்பாட்டறை அது நிறைய கெட்டுப்பட்ட வாய்ப்பு இருக்கு, மண்ணோட தன்மை இருக்கு. சார் நம்ம எல்லா கட்டுமானம் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு ஒரு கனவு சார். அதாவது ஒரு 50 வருடம் நம்ம வந்து வாழ்நாள் ஃபுல்லா சம்பாதிக்கிற ஒரு பணத்தை வந்து ஒரு கனவு இல்லாம தான் நம்ம எல்லாருமே கட்டுறாங்க. அப்படி அந்த கனவு இல்லம் கட்டுறதுல வந்து இந்த மாதிரியான சோதனைகளுக்கு உட்படுத்தி இந்த மாதிரியா ஆய்வு செஞ்சு அதை நம்ம வந்து கட்டுறது அப்படிங்கிறது வந்து காலத்தின் கட்டாயம் ஏற்புடையது. அதை வந்து எல்லாரும் செஞ்சுதான் ஆகணும். நீங்க சொல்ற மாதிரி இது மணலே இப்ப வந்து ஆற்று மணலே கொண்டு வந்தா கூட நீங்க அந்த மாதிரியான ஏரியாக்கள் இருந்ததுன்னா அதை ஆய்வுக்கு உட்படுத்தி அதை யூஸ் பண்றது வந்து சரியானது. சார் இங்க லேப்ல நிறைய இருக்கு சார். அல்டிமேட்டா நாம வந்து கட்டுமான பொருளை வாங்குற அதை கட்டுறதுக்கு முன்னாடி அதை ஆய்வுக்கு உட்படுத்தி அதை பண்றது வந்து இனிமேல் தவிர்க்க முடியாத ஒன்றாகிட்டது. நாம பண்ணணும் அப்படிங்கிறது காலத்தின் கட்டாயம். ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம வந்து நம்ம வெண்டார்ட்ட வாங்குவாங்க. ஆமா, நாம ஆய்வுக்கு உட்படுத்தணும். அதுதானே இப்ப ஊடகத்தினால நம்ம இப்ப எல்லா பொறியாளருக்கும் நான் அதை வந்து வேண்டுகோளா விடுக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு இந்த மாதிரியான சூழ்நிலைகள், இன்னைக்கு போலியான மணல் விற்கப்படுகிறது, போலியான எம்சாண்ட் இன்னைக்கு உலாவுது அப்படின்னா நாம அதை எப்படி தடுக்கணும்? வேற வழி கிடையாது. நாம ஆய்வுக்கு உட்படுத்தணும். ஒரு இதையும் லேப் டெஸ்ட்டுக்கு அனுப்பிச்சுடணும். ஒரு சாம்பிள் எடுத்து ஒரு லேப் டெஸ்ட்டுக்கு அனுப்பிச்சு அது அந்த 2 நாள் அந்த ரிப்போர்ட் வர 1 or 2 days நம்மளுக்கு கொடுத்துருவாங்க சார். அதை இமீடியட்டா பார்க்கணும்னா ஜார் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. பட் அதுல வந்து அவ்வளவு அக்யூரேசி இருக்காது. செடிமெண்டேஷன் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. அதுல வந்து அக்யூரேசி நமக்கு கிடைக்கும். அது ஒரு நாள் நம்மளுக்கு கிடைச்சிடும். அது நம்ம அதை யூஸ் பண்ணக்கூடாது. ஜார் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. பட் அதுல வந்து அக்யூரேசி அப்படின்றது கொஞ்சம் இருக்கும். 90% அதை வந்து நம்ம அதுல பார்த்தாலே நம்ம தெரிஞ்சுக்கணும். பட் இனிமே ஆய்வு பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணணும். கடந்த 2 வாரத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு மாமன்ற உறுப்பினர் வந்து ஒரு கட்டுமான உரிமையாளரையும் ஒரு கட்டுமான இதுல வந்து ஒரு என்ன கேட்காம ஏன் மின் இணைப்பு கொடுத்த நெருக்கடிகள்லாம் நிறைய இருக்கதான் செய்யுது. அந்த மாதிரி நெருக்கடிகள் கட்டுமான பொறியாளர்கள் கண்டிப்பா வருங்காலத்தில் அதுவும் வரக்கூடாதுன்னு நான் வந்து ஊடகத்தின் மூலம் தெரிவிச்சுக்கிறேன். அரசோட கவனத்துக்கு எடுத்து வர்றது இந்த பத்திரிகையை சந்திப்பேன். அவங்க அரசுக்கு தெரியாம நடந்திருக்கா அப்படிங்கிறது என்னோட இது கிடையாது. என்னோட இது வந்து இன்னைக்கு வந்து நான் அவரோட புகார் நேற்று பார்த்தேன். ஒரு மணலாரி உரிமையாளர் சங்கத்தோட தலைவர் அவர் புகாரை பார்த்தேன். இது உண்மையா இருக்க பட்சத்துல ஒரு கட்டுமான பொறியாளரா இதுல உள்ள அபாயம் என்ன அப்படிங்கறத நம்ம சொல்லணும். இந்த அரசுக்கு நாம அறிவுறுத்தணும். இதை தடுத்து நிறுத்துறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கறத எங்களோட கோரிக்கை. இதை வந்து வரும் வாரத்துல வந்து கலெக்டர்கிட்ட ஒரு மனு, கனிமவளத்துறை அமைச்சர் நம்ம ரகுபதி அமைச்சரை பார்த்து அவங்கள்ட்டையும் ஒரு மனு கொடுத்து இதை வந்து உடனடியா ஸ்டாப் பண்ணணும். இப்படி நடக்கிறதுன்னா அதை கண்டிப்பா நிறுத்தி ஆகணும். இது மிகப்பெரிய அபாயத்தை சந்திக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து புகார் மனா கொடுக்கலாம். அதுலயும் மீறல அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து உண்ணாவிரதம் இருக்கலாம் அப்படின்றது எங்க சங்கத்தின் சார்பா ஒரு உண்ணாவிரதம். சார் 2 நாளைக்கு முன்னாடி அதுதான் சொல்றேன். 2 நாளைக்கு முன்னாடி அவர் வந்து புகார் இல்ல, இதுவரை நம்ம வந்து ஏற்கனவே எம்சாண்டை பத்தி நம்ம நிறைய போன 1.5 வருடத்துக்கு முன்னாடி பேசணும். இந்த எம்சாண்ட் வந்து கிட்டத்தட்ட பலாயிரம் ஆலைகள் வந்து உரிமம் பெறாம வந்து நிறைய நடந்துகிட்டு இருக்கு. அதனால போலி எம்சாண்ட் இங்க உலா வருது, அதை தடுக்கணும் அப்படிங்கறத நம்ம கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு பேட்டியில நம்ம சொன்னோம்.